இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தமிழக அரசியலில் ஒரு கட்சியுடன் கூட்டணி குறித்து வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கும் போது மற்றொரு கட்சியுடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடைபெறுவது சாதாரணமான ஒன்று. உதாரணத்திற்கு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாமக வெளிப்படையாக கூட்டணி பேசிக் கொண்டிருந்தது. அதே சமயம் திரைமறைவில் திமுக கொடுக்க முன்வந்த தொகுதிகள் குறித்தும் பாமக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் ஒரே நேரத்தில் வெளிப்படையாக இரண்டு கட்சிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்திய கட்சி என்றால் அது தேமுதிக தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு வெறும் 4 தொகுதிகளை மட்டுமே தர முன்வந்தது அதிமுக. இது குறித்து சென்னை விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள சொகுசு ஓட்டலில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ், அதிமுக அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் திமுகவின் பொருளாளர் துரைமுருகனை தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் AR இளங்கோவன், அனகை முருகேசன் ஆகியோர் சந்தித்து கூட்டணி பேசினார்கள். இந்த 2 கட்சிகளிலும் நேரலையில் ஒளிபரப்பாகி தேமுதிகவை சந்தி சிரிக்க வைத்தது. இதன் மூலம் தேமுதிக கட்சியின் தேர்தல் நிலைப்பாடும் கேள்விக்குறியானது. மேலும் தேமுதிக கூட்டணி தொடர்பாக அனைத்து கட்சிகளுடனும் பேரம் பேசுகிறது என்கின்ற பல ஆண்டு குற்றச்சாட்டும் உண்மையோ என்று யோசிக்கும் நிலை உருவானது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர உள்ளது. வழக்கமாக தேமுதிக ஒரு கூட்டணியில் இருந்தால் தேர்தல் முடிந்த பிறகு அந்த கூட்டணியில் இருந்து விலகி விடுவது வழக்கம். ஏனென்றால் அப்போதுதான் அடுத்த தேர்தலில் தங்களை பல்வேறு கட்சிகளும் கூட்டணிக்கு அழைப்பார்கள், பேரம் பேசலாம் என்கின்ற வியூகம் என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நீடித்து வருகிறது. இதற்கு காரணம் அதிமுக மாநிலங்களவை MP பதவியை தங்களுக்கு வழங்கும் என்கின்ற நம்பிக்கைதான். ஆனால் தற்போது வரை தேமுதிகவிற்கு அந்த பதவியும் வழங்கப்படவில்லை. இனி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தமிழகத்தில் மாநிலங்களவை MP பதவிகள் காலியாகின்றன. எனவே சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் திமுக தனது கூட்டணிக்கு புதிய கட்சிகளை வரவேற்று வருகிறது. இதேபோல 3வது அணி அமைப்பதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தால் பாஜக தலைமையில் ஒரு அணி உருவாக வாய்ப்பு உள்ளது. எனவே சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதாக தேமுதிக கருதி இருக்கலாம். அதனால்தான் தற்போது அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை டிசம்பர் அல்லது ஜனவரியில் கேப்டன் அறிவிப்பார் என்று கூறியுள்ளார் பிரேமலதா. இதன் மூலம் தேர்தல் நேரத்தில் நடைபெறும் கூட்டணி வியாபாரத்திற்கு நாங்கள் தயார் என்று பிரேமலதா கடையை திறந்து வைத்து உட்கார்ந்திருப்பது தெரிய வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நடைபெற்றதை போல இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் தர்ம சங்கடங்கள் எதுவும் நிகழாமல் கூட்டணியை பேசி முடிக்க வேண்டும் என்பதுதான் பிரேமலதாவின் தற்போதைய ஒரே இலக்காக இருக்கிறது. அந்த வகையில் எந்த கட்சி அதிக தொகுதிகள் வழங்குகிறதோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி என்றெல்லாம் பிரேமலதா முடிவெடுக்க மாட்டாராம். அவருடைய எதிர்பார்ப்பு அதற்கும் மேல்தான் எப்போதும் இருக்கும் என்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, நாம் கேட்பது ஓராண்டுக்கான தற்காலிக விலக்கு அல்ல. நீட்டிடம் இருந்து கிராமப்புறத்திலும் நகர்ப்புறத்திலும் வாழும் அடித்தட்டு மக்களுக்கான நிரந்தர பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கடமையில் இருந்து அதிமுக அரசு அரசியல் காரணங்களுக்காக நழுவி போக நினைத்தால் திமுக சும்மா விடாது என ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இந்த ஆண்டுக்கு மட்டும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு தாருங்கள் என்று மத்திய அரசுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று சம்பிரதாய முறையில் எழுதியிருக்கும் வழக்கமான கடிதமும், அதற்கு முரண்பாடாக கொரோனா முடிந்த பிறகு நீட் தேர்வு நடத்தி கொள்ளலாம் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடலூரில் சொல்லியிருப்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக அரசு செய்துள்ள பச்சை துரோகங்கள். நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு தேவை என்பதுதான் தமிழக மக்களின் ஒருமித்த கோரிக்கை. ஏழை எளிய கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மாணவர்களின் நலனுக்கு எதிராக நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு நிரந்தர விலக்கு கோரி சட்ட முன்வடிவுகளை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டு அதற்கு மாறாக முதல்வரே பேசுவது தமிழ்நாடு இதுவரை கண்டிடாத விசித்திரம். அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு தனது அரசு நிறைவேற்றிய ஒரு சட்டத்திற்கு எதிர்ப்பாகவே பேசும் முதலமைச்சர் என்ற புதிய சாதனையை பழனிசாமி படைத்திருக்கிறார். சந்தர்ப்பவாத பூனைக்குட்டி இப்போதாவது வெளியே வந்திருக்கிறது என்று
தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு கோரிய தமிழக சட்ட முன்வடிவுகளை மத்திய அரசு குப்பை கூடியில் எறிந்துவிட்டது. அதிமுக அரசு அந்த சட்ட முன்வடிவுகளை கமுக்கமாக கைவிட்டு விட்டது. நீட் தேர்வுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அதிமுக அரசு எடுத்துள்ளதை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். செல்வங்கள் அனிதா சுபஸ்ரீ தியாகத்தை கொச்சைப்படுத்தும் இரக்கமற்ற செயல் இது. தமிழக சட்டப்பேரவையை கூட்டி தமிழ்நாட்டில் நீட் தேர்வை நடத்த மாட்டோம், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நாம் கேட்பது ஓராண்டுக்கான தற்காலிக விலக்கு அல்ல. நீட்டிடம் இருந்து கிராமப்புறத்திலும் நகர்ப்புறத்திலும் வாழும் அடித்தட்டு மக்களுக்கான நிரந்தர பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கும் கடமையில் இருந்து அதிமுக அரசு அரசியல் காரணங்களுக்காக நழுவி போக நினைத்தாலும் மாணவர் நலனிலும் சமூக நீதியிலும் தரளாத நம்பிக்கை கொண்டுள்ள திமுக அதை அனுமதிக்கவே அனுமதிக்காது என்று ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மிகப்பெரிய பணபலம், மிகப்பெரிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் படைபலம், இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கை கொண்டிருக்கும் 3வது பெரிய கட்சி என்றெல்லாம் பிளஸ்கள் இருந்தாலும் கூட அதை தாண்டி நிற்கும் கடுமையான பிரச்சனைகளால் கடும் அவதியில் இருக்கிறது திமுக. எதிர்வரும் 2021 சட்டசபை தேர்தலானது அக்கட்சியை பொறுத்தவரையில் வாழ்வா அல்லது சாவா எனும் நிலை. இந்த நேரத்தில் ஸ்டாலினின் செயல்பாடுகள் கட்சியை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்லவில்லை என்று சொல்லி மிக கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளாராம் மாஜி அமைச்சர் ஒருவர். காரணம், அதிமுகவின் விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவான ரவி சமீபத்தில் நடந்த கட்சி ஆலோசனை கூட்டத்தில் அம்மா அவர்களுக்கு பிறகும் அவரது நல்லாட்சியானது முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரின் தலைமையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடியாரின் அரசை மிக சிறப்பு என்று சொல்வதை விட நம்பர் 1 அரசாங்கம் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். யாரும் குறை கூற இயலாத அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்டாலினும் அவரது கட்சியினரும் குறை கூறுகிறார்களே என்று கேட்கலாம். அவர்களின் இயல்பு அப்படி. ஏதாவது எதிர்ப்பு பதிவு செய்தால்தானே தங்களின் இருப்பை காட்டிக்கொள்ள முடியும் எனும் எண்ணத்தில் இப்படி புலம்புகிறார்கள். அவர்களின் புலம்பலை மக்கள் மதிப்பதும் இல்லை, கவனிப்பதும் இல்லை. எங்கே வாய் திறக்காமல் இருந்துவிட்டால் மக்கள் மறந்து விடுவார்களோ என்று எண்ணித்தான் உள்ளே நையா போடுவதற்காக ஏதாவது ஒரு வதந்தி அறிக்கையை தினமும் விட்டு தனக்குத்தானே பிரச்சனையை இழுத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளிலும் சரி, இந்த பேரிடர் நோய் காலத்திலும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை சிறப்பாக மேம்படுத்துவதிலும் நம்பர் 1 இருக்கும் கழக அரசு மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும். நாம் அதை அமர்த்த வேண்டும். அதற்கேற்ப பணிபுரிவோம், புறப்படுங்கள் என்று பேசியிருக்கிறார். இதைதான் குறிப்பிட்டு ஸ்டாலினிடம் பேசிய திமுகவின் மாஜி அமைச்சர் ஒருவர், ஆளும் கட்சியின் சாதாரண எம்எல்ஏக்கள் கூட இவ்வளவு எழுச்சியாக பேசுகிறார்கள். ஆனால் நம் கட்சியின் மாஜி அமைச்சர்களும் டெல்லியில் கோலோச்சும் எம்பிக்களும் என்னதான் நினைப்பில் இருக்கிறார்கள்? அவர்களை உசுப்ப வேண்டிய நீங்களும் அமைதியாக இருக்கிறீர்கள். ஐபேக்கே எல்லாவற்றையும் பார்த்துவிடும் என்றால் நிர்வாகிகளும் தொண்டர்களும் நம் கட்சியில் எதற்கு? இப்படியே கட்சியின் நிலைமை போனால் நிச்சயம் மோசமான ரிசல்ட்டை தான் தேர்தலில் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். நான் எனக்காக பேசவில்லை, கட்சிக்காகவும் உங்களுக்காகவும் பேசுகிறேன். விழிச்சுக்கோங்க தலைவரே, இதுவே ரொம்ப லேட்டு என்று ஸ்டாலினிடம் பதிலுக்கு பதில் விவாதம் பண்ணிவிட்டாராம்.